மதுரை அரசி மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பக்தர்களுக்கு கல்யாண விருந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் இளையராஜா. அவரோடு பேசலாம். இளையராஜா, இந்த மதுரையில் கல்யாண விருந்து, மீனாட்சி திருக்கல்யாணத்தினுடைய கல்யாண விருந்து அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது, உலக புகழ் பெற்றது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, யார் யாரெல்லாம் இந்த கல்யாண விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் இந்த விருந்து நடைபெற இருக்கிறது, என்ன? உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரை சித்திரை திருவிழாவே என்பது பார்த்தீங்கன்னா அது பக்தி பெருக்கோடு கொண்டாடக்கூடிய ஒரு பெரு திருவிழா தான். உலகிற்கே இந்த விருந்தோம்பல ஒரு பறைசாற்று விதமாக தான் இந்த திருவிழா மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் திருவிழா நடந்து வருகிறது. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விருந்தாகவே நடைபெற்று வருகிறது. கடந்த 25 வருஷமாக பழமுதிர்ச்சோரே முருகன் ட்ரஸ்ட் மூலமாக தான் இந்த விருந்து நடைபெற்று வருகிறது. இந்த விருந்துல பார்த்தீங்கன்னா நீங்க காட்சிகளில் ஒளிப்பதிவாளர் வினோத்குமார் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரம்மாண்டமான சமையல் ஏற்பாடுலாம் நடைபெற்று வருகிறது. நேற்று முதலே இந்த விருந்து நடைபெற்று வருகிறது. இதுல காலையில பார்த்தீங்கன்னா காலையில சாப்பிட வந்தவர்களுக்கு இட்லி, கிச்சடி, கேசரி, வடை என்று தடபுடலான விருந்துகள்லாம் நடைபெற்றுச்சு. அதனைத் தொடர்ந்து மதியம் சாப்பிட வருவர்களுக்கு 6 வகையான சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த வெரைட்டி ரைஸ்லாம் 6 விதமான விருந்துகள் நடைபெற்று வருகிறது. மாப்பிள்ளை வீட்டாருடைய விருந்து கமன்று தான் இந்த பகுதியில் நடக்கிறது. பசி வந்தா 10 பறந்து போன்னு சொல்லுவாங்க. ஆனா மதுரை மக்களுக்கு இன்று பசியே தெரியாதபடி தான் இந்த விருந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மதுரைனாவே சாப்பாடு. அப்படிப்பட்ட மதுரையில ஒரு விருந்து நடைபெறுகிறது மிகப்பெரிய சிறப்பான விருந்தா இருக்கு. பக்தர்கள் இங்க பாத்தீங்கன்னா இது யாரும் காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ இங்க இருந்து அவங்களை கூப்பிடல. எல்லாருமே தன்னாலவர் எங்க வீட்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு உரிமையோட அவங்க உரிமையோட இந்த கல்யாணத்துல வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய்கறி வெட்டுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன வேலைக்கு போறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதா இருந்து எல்லா வேலையுமே மிக ஆர்வத்துடன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து சாப்பிட்டு போறவங்களுக்கு எங்க வீட்டுல நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்க சாப்பிட்டு போயிட்டோம், அதை ஒரு பெருமையா போயிட்டு மொழி எழுதிட்டு போறாங்க. வெளியே வரிசையில் நின்று மொழி எழுதிட்டு போறாங்க. ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா, யாரும் எந்த சிக்கலுமே இல்லாம தெளிவா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துட்டு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணத்துல பங்கேற்று போயிட்டு இருக்காங்க. கார்த்திகா, நிச்சயமாக இளையராஜா, இன்று இந்த கல்யாண விருந்து தடபுடலாக நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து இன்று முழுவதும் அங்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கறதை நேரலையாக பார்க்க இருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளையராஜா.